உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சென்றவர் நிறுவனத்தின் உள்ளேயே மயங்கி விழுந்து உயிரிழந்தார். மகனின் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் நிறுவனத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. மேலும் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மேகநாதன் வழங்கிட கேட்கலாம். மேகநாதன், வணக்கம். தற்போதைய களச்சூழல் அங்கு என்னவாக இருக்கிறது? உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வேலைக்கு வந்து காலையில வந்த பையன் இப்ப இறக்குறானா? கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மேகநாதன் வழங்கிட கேட்கலாம். மேகநாதன், வணக்கம். தற்போது அங்கு களச்சூழல் என்னவாக நிலவுகிறது? உங்களுடைய விவரங்கள். வணக்கம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள பூனாச்சி பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் ஸ்பாக் என்ற சொல்லக்கூடிய மரவள்ளி கிழங்கு அரவை செய்யும் நிறுவனத்தில் வந்து அந்தியூர் அடுத்த பட்லூர் பகுதியில் சேர்ந்த சரவணகுமார் 29 வயது வாலிபர் வந்து கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல 6 மணிக்கு அவர் வந்து வேலைக்காக வந்துள்ளார். தொடர்ந்து வந்து 4 மணி நேரத்திற்கு மேலாக அவர் பணிபுரிந்த நிலையில் வந்து காலை ஒரு 10:30 மணி அளவில் வந்து மயக்கம் வருவதாக கூறி நெஞ்சு வலிப்பதாகவும் கூறி வந்து அருகில் அவருடன் பணிபுரிந்தவர்களிடம் கூறிவிட்டு மெஷின் ஓரம் வந்து சாய்ந்து அமர்ந்துள்ளார். இந்த நிலையில் வந்து அவரை வந்து பணியாளர்கள் மீட்டு அந்த நிறுவனத்தினுடைய வாகனம் மூலமாக அந்தியூரில் உள்ள ஒரு மருத்துவமனை கொண்டு சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வந்து அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் உடலை வந்து பிரேத பரிசோதனைக்காக அந்தியூர் அரசு மருத்துவமனையில் வைத்த நிலையில் வந்து சம்பவம் குறித்து தகவல் அறிந்த அம்மாப்பேட்டை போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறார். இதற்கிடையே வந்து பார்த்தோமானால் அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் அவர்கள் பெற்றோர்கள் வந்து மகன் வந்து அந்த சரவணகுமார் உயிரிழப்பில் வந்து சந்தேகம் இருப்பதாக கூறி நிறுவனத்தின் முன்பு வந்து சுமார் 200க்கும் மேற்பட்டவர் வந்து திரண்டு போராட்டத்தை கையில் எடுத்து சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்து அம்மாப்பேட்டை போலீசார் மற்றும் அந்தியூர் வட்டாட்சியர் உள்ளிட்டோர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து வந்து 3 மணி நேரத்துக்கு மேலாக அந்த நிறுவனத்தினர் மற்றும் அந்த உயிரிழந்த சரவணகுமார் என்பவருடைய பெற்றோர்கள், வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி மேகநாதன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.